நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகப்பெரிய வாய்மையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகப்பெரிய வாய்மையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான
ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா 2 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்து வந்த கிருபைக்காக, தயவுக்காக உங்களோட கொடி நன்றி கர்த்தாவே. எத்தனையோ பேர் ராஜா ஏசப்பா இந்த நேற்று இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல கர்த்தாவே. இந்நாள் வரை எங்க ஜீவன் கொடுத்து நீங்க பாதுகாத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா உண்மை நோக்கி ஏசப்பா எங்களை அழைச்சிட்டு வந்த கிருபைக்காக உங்களோட கொடி நன்றி கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி ஏசப்பா உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சு கொள்ள ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஏசப்பா நீங்க கூட்டி கொண்டு சேர்த்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே ஏசப்பா. வந்த தினமும் நீங்க பாதுகாத்து வரீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் ஆண்டவரே, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ஆண்டவரே ஏசப்பா. அதே போல எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீங்க பாதுகாத்த கிருபைக்காக உங்க கூட ஆண்டவரே நன்றி 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 கர்த்தாவே. உண்மை நோக்கி ஆராய்ச்சி உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீங்க கைவிடாத தேவன் கர்த்தாவே. ஏசப்பா எங்கள் தேவைகள் வேதனைகள் ஆண்டவரை நீர் அறிவி கர்த்தாவே. ஏசப்பா எங்களோட தேவைகள் எல்லாம் அறிந்து கர்த்தாவே, அதுக்கு நல்ல பதிலை நீங்க தரப்போற கிருபைக்காக நன்றி ராஜா. நாங்கள் முகத்தை தான் பார்க்கிறோம், நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா அதே போல ஒருத்தர் தேவைகள் வேதனைகளை சந்திக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஒரு ஆறுதல் தேரலாத தகப்பனாக இருந்து நீங்க வழிநடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நான் ஒரு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிரேயரை ஃபுல்லாவும் கருத்து ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வர வேண்டிய மக்களை சீக்கிரமா கொண்டு வந்து சேருங்க ஏசப்பா. அவங்க நல்லா திரும்பி போகும்போது ஆசீர்வாதமாக மாறுங்க, கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. நாங்க எந்த பாடல் பாட வேண்டும், எந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று ஏசப்பா நீங்க உணர்த்தி வழிநடத்துங்க கர்த்தாவே. நாம மட்டுமே மகிமையோட நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா வர மக்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாதபடி நீங்க பத்திரமா கூடி சேர்க்க போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையை உங்க மனசுல ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அது 1க்கு 100ஆக 1000ஆக பலன் தர நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நாங்க ஒருத்தர் ஆண்டவரை உமக்கு என்று ஊழியம் செய்ய ராஜா. உமக்காக நாங்க சாட்சியாக எங்களை நிக்க வைக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர போறீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஒருத்தரையும் கைவிடாத தேவன் நீர் அழைத்தவர் கர்த்தாவே. நாங்க எங்களுக்கு வெட்கமே இல்லை கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிரேயரை ஃபுல்லா கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. எந்த அந்தகார பிடியிலா ஏசப்பா சிக்கி கொள்ளாதபடி நீங்க வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ள போற கிருபைக்காக நன்றி ராஜா. உங்க தூதர்களை இறக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு பவர் கோட்டோ ஆண்டவரே செல்போன் டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இல்லாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன் ஜிம்மோடு நல்ல தகப்பனே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தடுக்கி விழுந்தோரை 295 தூக்குகிறேன். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. நாமம் உயரலுமே, அது உலகெங்கும் பரவலுமே. நாமம் உயரலுமே,
வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை மறவாமல் ஆழ
துதிக்கிறோம். அந்த நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, எங்களுக்கு வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளையிலும் சுத்தம் போல நடத்தி செல்வதற்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, புது வாழ்வு புது கிருபை தந்தவரை நன்றி சொல்கின்றோம். புதிய மாதத்தை தந்ததற்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்களில் எங்களோடு கூட இந்த கிருபை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதத்தை வாக்குத்தத்தபடி ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எனக்கு விலக்கையும் ஆக்கி கொடுத்தீர். அப்பா, அது வாக்குத்தத்தபடி நீர் எங்கள் இடத்துல கிருபை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஒரு குறையில்லாமல் நீர் எங்களை பாதுகாத்த கிருபை நன்றி தகப்பனே. ஒரு புதிய மாதத்துக்குள் நீர் எங்கள் அனைவரும் அழைத்து வந்த கிருபை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புது வாழ்வு புது கிருபை புதிய மாதத்துக்குள் அப்பா எங்கள் ஒவ்வொரு கடந்து செல்ல அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் 4 வரை ஆண்டவரே அப்பா, இந்த 29 நாட்கள் ஆண்டவரே, பிப்ரவரி 2ஆம் மாதம் அப்பா, அந்த 29 நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா கண்மணி போல பாதுகாத்து இந்த 3ஆம் மாதத்தின் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் அப்பா எங்கள் அனைவரும் ஒன்று கூட கிருபை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆண்டவரே அப்பா, முதல் வாரத்தில் சனிக்கிழமை நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம். என் தேவன் நாமே அப்பா, கடந்த மாதம் வாக்குத்தத்தபடி நீங்கள் ஆசீர்வதித்த கிருபை நன்றி. அப்படியாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்வேன் சொன்னதுக்காக அப்பா நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக புதிய துவக்கத்தை நீர் கொடுக்க போகிறீர். அப்போ வாக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வாக்குத்தத்தபடி நீர் எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை நன்றி சொல்கின்றோம். அப்பா, இந்த வாக்குத்தத்தம் அப்பா எனக்கென எங்களுக்கென உரித்தாக வேண்டுமா இந்த வேலை செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக பொய் சொல் தேவன் மனிதன் அல்ல, மனமாற புத்திரன் அல்ல, அவர் சொல்லி வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார் என்ற வாக்குத்தத்தன்படி அப்பா நீர் கொடுத்தீர். புதிய கிருபை புதிய வாழ்வு புதிய மாதம், அப்படியாக அந்த வாக்குத்தத்தன்படி நீர் எங்கள் நடத்தி ஒரு கிருபை நன்றி சொல்கிறோம். வந்து ஒவ்வொரு விஷயம் செய்தோம் அப்படியே ஆசீர்வதியும் அவர் தேவையை சந்தியும் ஆண்டவரே. அதனாலே அப்பா இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை அப்பா வார்த்தையின் மன்னாவை சுமந்து வந்த அப்பா உங்களுடைய ஊழியர்களை மறைத்து கொண்டு இந்த 3ஆம் மாதத்துக்குரிய அப்பா அந்த வார்த்தை நீங்கள் பேச போகிற கிருபை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக 3 ஆணியில் சிலுவை தொங்கினீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக 3ஆம் உயிர்த்தி ஆண்டவரே. அப்படியாக இந்த 3ஆம் மாதத்தினால் கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேச போற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்த மாட்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி. எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் எங்களை ஒவ்வொரு பலப்படுத்த மாட்டவரே. உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய தயவினால் உங்களுடைய ஈவினால் அப்பா எங்களோடு கூட நீர் இருந்து பேச மாட்டவரே. எங்களை உள்ளத்தில் பேச மாட்டவரே, எங்களை இல்லத்தில் பேச மாட்டவரே. அப்பா, எங்களை குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பேச மாட்டவரே. கணவன் மனைவி பிள்ளை மதியிலப்பா நீங்கள் பேச மாட்டவரே. அப்பா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஆவியானவர் அப்பா குடும்பத்தில் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்பட்டு பேச போகிற கிருபை நன்றி செலுத்த மாட்டவரே. என் தேவன் தாமே அப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்பா. நீங்கள் அப்பா எப்படி நடத்தி செல்ல போகிறீங்க, எங்களோட வாழ்க்கை பயணம் எங்களோட வாழ்க்கை என்ன படம் எவ்வாறு செல்ல போகிறது என்பதெல்லாம் அப்பா நீர் எங்களை உணர்த்தி அப்படியாக இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்துக்குரிய அந்த வாழ்க்கையின் படகில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரப்போகிற கிருபை நன்றி சொல்ல மாட்டவரே. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு வழியெடுத்தும் எங்களை ஒவ்வொரு பலப்படுத்த மாட்டவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய
அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். எமை ஆளுகை செய்யும், எமை ஆளுகை செய்யும். ஆவியானவரே, அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே மாறும் தூய் ஆவியை அப்பா நாங்கள் பாடும்பொழுது ஆண்டவரே அப்பா எங்கள் மக்கள் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆளுகை செய்த கிருபை நன்றி செல்லும் ஆண்டவரே. அக்கினியும் நீரே பெருங்காற்று நீரே பெருமலை நீரே பெருவெல்லம் நீரே ஆண்டவரே அப்பா அப்படி ஆவி அப்படியா எங்கள் ஒவ்வொரு பேர் ஊற்றுவதற்கு நன்றி செல்லும் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 பிதாவே, நன்றி ஆவியானவரே. அப்பா நிரப்பும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு மேலும் ஆவி ஊற்றும் ஆண்டவரே. அப்பா அவன் வல்லமையில நிரப்புவதற்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு சிலுவை சுமந்து அப்பா எங்களுக்கு சீவனை தந்து எங்களுக்கு எங்கள் மத்தியில் அப்பா உயிரோடு எழுந்தவரே உமக்கு கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே, அப்பா எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு சிலுவை சுமந்தவரே. அப்பா எங்களை எல்லாம் அப்பா பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அப்பா உங்களுடைய மகனை எங்களுக்காக பலியாக தந்தவரே. அப்பா எங்களுக்காக 3 ஆணி சிலுவையில் தொங்கினவரே. அப்ப எங்களுக்காக 3 முறை குப்பர் விழுந்தவர், எங்களுக்காக சிலுவை அப்பா சுமந்து அப்பா அப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் மாட்டு சிரித்து முகத்தோடு உங்களுடைய பின் வர அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்கா நன்றி சொல்ல மாட்டவரே. அப்பா பாடுகள் மத்தியில் அப்பா உண்மை துதிக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்ல மாட்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஒருவன் எனக்கு என் பின் வருவன் என்றால் அப்பா சிலுவை சுமந்து கொண்டு சிரித்து முகத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி நீர் கட்டளை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் எங்களுடைய சிலுவை பாரம் ஆண்டவரே, குடும்பம் என்ற பாரம், பிள்ளைகள் என்ற பாரம் ஆண்டவரே, கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் வியாதி என்ற பாரம் ஒவ்வொன்றையும் அப்பா சுமந்து அப்பா சிரித்து முகத்தோடு அப்பா நாங்கள் பின்னே வர நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. அப்பா இந்த சிலுவை பாரம் தாங்க முடியாமல் அப்பா நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் நீர் எவ்வாறு எழுந்து அதே போல் நாங்கள் எழுந்து நடக்க ஆண்டவரே வெற்றி நடை போட சப்பா நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் எங்களை ஒவ்வொரு பலப்படுத்த வேண்டுமா இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. அப்பா வியாதியில் அவங்க விழுந்தாலும் ஆண்டவரே, அப்பா அந்த வியாதியின் சிலுவை சுமந்து அப்பா நாங்கள் பின்வர நீர் கிருபை தர வேண்டுமாய் இந்த வேலையில் ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. வறுமையின் சிலுவை விழுந்தால் அதிலிருந்து நாங்கள் மீண்டும் ஒரு கிருபை தர மாட்டவரே. அப்பா பொருளாதார வந்து அந்த அப்பா தேவை விழுந்தால் ஆண்டவரே அதே அப்பா சுமந்து சொல்ல அப்பா நீ கிருபை தர வேண்டும் இந்த வேலை ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. பிள்ளைகள், குடும்ப பாரங்கள், அப்பா உற்றார் உறவினர்கள், அப்பா பிரச்சனை வேலை செய்கிற சிலது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அனைத்தின் அப்பா நாங்கள் சிலுவையை அப்பா அந்த ஒவ்வொரு சிலுவையும் ஆண்டவரே அப்பா பாரமணி சிலுவையை அப்பா நாங்கள் சுமந்து கொண்டாடுவ சிரித்து முகத்தூர் வர அப்பா அப்படிப்பட்ட சிலுவை நீரை கொடுத்தீர் அதை நாங்கள் சுமந்து அப்பா கடைசி வரைக்க மாட்டவரே. என் தேவன் நாம கடைசி வரை ஆண்டவரே நாங்கள் பின் வர சப்பா நீங்க கிருபை தர வேண்டுமா இது வேலை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் நாமே அப்பா எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய சுமைகள் அனைத்தையும் கடல ஒப்புக் கொடுக்க மாட்டவரே. உங்களுடைய பாதைகள் இறக்கி வைத்து விட்டோம். நீரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அதை சிறு பாரம் என்ன இல்லை அனைத்தையும் அப்பா நீர் எங்களுக்கு எடுத்து போட்டு ஆண்டவரே அனைத்திலும் நீர் எங்கள் விடுதலை கொடுத்தாண்டவரே. நாங்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சாட்சியாக நிற்க ஏசப்பா நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் இந்த வேலையில் ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதையும் பாதுகாத்துக் கொள்ளும். இதுவரை நடத்தி குறைவில்லாமல் பாதுகாத்த வந்தவரை இனிமேலும் அப்படியா நீ நடத்த வேண்டுமாய் எங்களை அனைவரையும் கருத்தில் தாழ்ந்து ஒப்புக்கொள்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்த திடப்படுத்த துதிக்கான மகிமை யாவையும் ஒருவருக்கே சென்ற பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காருவோம். Thank you.
உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அது நாளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா எங்கள் ஒவ்வொரு சாட்சியாக நிற்பதை கிருபை நன்றி செலுத்துகின்றோம். அப்பா இரவு நேரத்திலும் பகல் வேலையிலும் அப்பா ஊழிய பாதையிலும் ஆண்டவரே என் தேவனை அப்பா தூரத்திலும் என் தேவன் நம்ம நீங்க அற்புதம் அதிசயம் செய்த கிருபை நன்றி செலுத்துகின்றோம். சாட்சியின் ஒவ்வொரு விசேஷத்திலும் ஆசிரியத்தையும் அப்பா சாட்சி நிமித்தம் எந்த சத்திர போராட்டங்கள் அப்போ சாட்சி சொன்னவர்கள் வராதபடிக்கு இன்னும் அநேக சாட்சிகள் அவர்கள் மூலமாக தேவன் நீங்கள் எழுப்ப போகிற கிருபை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி. மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சியை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசிரியதையும் பாதுகாப்புக்கும் வழியிட்டு துதிக்கான மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் சொன்ன பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர். வழக்கம் போல ஒரு கேள்வி, வேதாகமத்தில் நடந்த திருமணங்கள் என்ன? காணாவூர் கல்யாணம் ஒன்று, அப்புறம் வேற என்ன? நாடு வாய்ப்பு ஈசாக்கு திருமணம், அப்புறம் பூத்தின் கோவாத்தின் திருமணம், வேற கல்யாணங்கள் திருமணங்கள் கல்யாணங்கள் வேற யாரும் யாக்கோபு லேயா திருமணம், யாக்கோபு ராக்கேல். ஓகே, முக்கியமான திருமணம் வரல. மரியாதை திருமணம், அப்புறம் பார்வர்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆஃப்டர் தேங்க்யூ. ஓகே, அப்புறம் வேற முதல் திருமணம் எது? அப்புறம் ஆதாம் ஏவாள் திருமணம் முக்கியம். கடைசி திருமணம் எது? மூன்று, நிறைய திருமணங்கள் இருக்குது, இருந்தாலும் முக்கியமான ஒரு 3 திருமணங்கள் அது மட்டும் சொல்லுங்க. ஒன்று முதல் திருமணம், இன்னொன்று இயேசு வந்த பிறகு நடந்த திருமணம், அது சொல்லிட்டீங்க, காணாவூர் திருமணம். கடைசி திருமணம் எது? மணவாட்டியா? 3 திருமணங்களும் ஒன்றாக இணைத்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சத்தியம் என்னென்று பார்க்கும். முதல் திருமணம் நடந்தது ஆதாம் ஏவாளுக்கும் நடந்தது. அப்ப தேவன் இறங்கி பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு இறங்கி வந்து இந்த திருமணத்தை என்ன பண்ணாரு? நடத்தி வைத்தார். அப்ப பரலோகமும் பூலோகமும் சேரும் ஒரு காரியம் தான் ஒரு திருமணம் என்பது. கரெக்டானா? கரெக்டா? இன்னைக்கு பல திருமணம் நடக்குது. திருமணத்தில் உள்ள கொண்டு போயிட்டு மோதிரம் மாத்துறது கரெக்டா, தாலி கட்டுறது கரெக்டா, மாலை மாத்துறது கரெக்டா, பைபிள் மாத்துறது கரெக்டான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தமிழ் ஆளுங்கள்ட்ட தாலி கட்டுருப்பாங்க, ஒருவேளை இங்கிலீஷ் ஆளுங்கள்ட்ட மோதிரம் மாத்திருப்பாங்க, சீர்திருத்த எண்ணங்கள் உள்ளவங்க இருந்தால் மாலை மாத்திருப்பாங்க, சபைகள் உள்ளவங்க பைபிள் மாத்திரா போதுமாங்க. எது திருமணம்? எது திருமணம்? எல்லாமே திருமணம். திருமணம் தான் வேட்டு போடுறாங்க, பட்டத்து போடுறாங்க, மணி அடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அள்ளி மாலை அள்ளி தூவுறாங்க, பூ அள்ளி தூவுறாங்க, எல்லாம் இது வெடிக்கிறாங்க, அது வெடிக்கிறாங்க, எல்லாம். எது திருமணம்? வார்த்தைப்பாடு, கைகளை ஒருத்தர் வைத்து வார்த்தைப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாவிலும் அதெல்லாம் வார்த்தைப்பாடு. ஆண்டவர் முன்னாரையும் திருச்சபை முன்னாரையும் கொடுக்குற வார்த்தைப்பாடு தான் உண்மையான திருமணம். அது பல பேருக்கு திருமணம் என்னன்னு தெரியாது. அதாவது பரலோகத்திலுள்ள தேவனும் பூலோகத்தில் மனிதனும் சேர்ந்து நடத்தி வைக்க ஒரு காரியம் தான் அது திருமணம். பரலோகத்தின் பேராக ஊழியர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, பூலோகத்தின் பேரில் மனிதர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அதை வைத்து நடத்தப்படுறதுதான் அந்த திருமணம். இதுதான் ஆதியிலே மனிதனுக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தான் முதல் திருமணம். 2வது திருமணம் காண அந்த முதல் திருமணத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டது. என்ன குறைவு ஏற்பட்டது திருமணத்துக்கு பிறகு? எப்பொழுது ஐதம் தோட்டத்திலே வெளியே விரட்டப்பட்டார்கள் அவர்கள்? ஒரு குறை ஏற்பட்டது. குறை ஏற்பட்ட பரலோகம் தெரியா போயிடுச்சு, பூலோகம் தெரியா போயிடுச்சு. என்ன போயிடுச்சா? என்னை விரட்டி விட்டாங்களா வெளியே? பிரிஞ்சிச்சு. ஒரு குறை வந்தது, ஒரு பிரிவு ஏற்பட்டது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு எத்தனையோ திருமணம் நடந்தன. காணாவூர் திருமணத்தில் ஒரு குறை இருந்தது. அந்த குறை யார் தீர்த்தது? இயேசு கிறிஸ்து வந்து தீர்த்தார் குறை. திருமணத்திலே ஒரு குறை. எப்படி ஆதாமியவர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு குறையை, ஒரு திருமணத்தில் இருந்த ஒரு குறையை இங்க வந்து யார் வந்து தீர்க்கிறது? இயேசு வந்து என்ன பண்ணாரு? தீர்க்கிறார். இயேசு தீர்க்கும் பொழுது அது சொல்லப்பட்ட வார்த்தைகள், தண்ணீரை திராட்சை ரசமாக என்ன பண்ணாரு? மாற்றினார். திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்துக்கு சமமாக இருப்பதை, ரத்தத்தின் வழியாகத்தான் ஒரு உடன்படிக்கை வரும் என்பது முன்கூட்டியே அங்கே என்ன பண்ணாரு? சொல்லுகிறார்.
இதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியருடைய கல்யாணம் வருகிறது. திருவிழிப்பாட்டை கடைசியா ஆட்டுக்குட்டி. யார் மணவாட்டி? இப்ப நாம் நம்மை சார்ந்திருக்க சபைகள் அனைத்தும் மணவாட்டிகளாக அவருக்கு என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப பரலோகம் பூலோகம் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ குறை இருந்தது, குறையை தீர்த்துட்டார். இப்ப என்னாச்சு, இயேசு குறை தீர்ந்த பிறகு என்னாச்சு, மணவாளன் தன் மணவாட்டியை தேர்ந்து திருப்பி மீண்டும் ஒரு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சேர்த்த ஒரு திருமணத்தை எங்க பார்க்கிறோம், திருவழிப்பாட்டிலே பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் குறைகள் எல்லாம் நிறைவாக்குறது தான் இந்த திருமணத்தின் அடையாளமாக இந்த 3 திருமணத்தை ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக இன்னைக்கு நாம் அதை பற்றி பார்க்க போல இன்னைக்கு நாம் பார்க்க போறது வேதாகமத்தில் ஏற்பட்ட பஞ்சங்கள். வேதாகமத்தில் பஞ்சம். வேதாகமத்தில் பஞ்சம் ஏற்பட்டுதான் எப்ப ஏற்பட்டு சொல்லுங்க. எலியா நிப்பாட்டி வச்சு 3 வருஷம் பஞ்சகாலம், 3.5 years. அப்புறம் யோசேப்பின் எந்த யோசேப்பு, எகிப்தில் 7 வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது. அப்புறம் ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்புறம் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. நகோமி காலத்தில் ரூத் புத்தகத்திலே நகோமி காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இப்படி நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டது. இன்னைக்கு நாம் சொன்ன பஞ்சங்களை வைத்து தேவன் பஞ்சம் எதற்காக ஏற்படுகிறது கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பஞ்சம் என்றால் சாப்பாட்டுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, பொருளுக்கு பஞ்சமா இருக்கலாம், வியாதி சுகத்துக்கு பஞ்சமா இருக்கலாம், அல்லது நம்முடைய சமாதானத்துக்கு பஞ்சமா இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பஞ்சம் நம்மை தொற்றிக் கொண்டே எப்பொழுதும் நேரம். இந்த பஞ்சத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் பஞ்சத்தை தேவன் அனுமதிக்கிறார்? ஒரு சில வீட்டில் பொருளாதார ரீதியாக பஞ்சமா இருக்கலாம், ஒரு சில வீட்டில் சுகம் இல்லாமல் பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு சில வீட்டில் பிள்ளைகளின் சமாதான குறைவுகள் இல்லாத ஒரு பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நிறைவாக இருக்கும், ஆனால் இன்னொரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கும், அது ஒரு பஞ்சமாக இருக்கலாம். இப்படி பல பஞ்சங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு சொன்ன அந்த பஞ்சங்களை எல்லாம் எடுத்து வைத்து தேவன் இதுபடியாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம். வாசிப்போம். முதல்ல தொடக்க நூல் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 56, 57 வசனங்களை வாசிப்போம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். 57 இப்ப சகல தேசங்களிலும் பஞ்சம், எல்லாரும் எங்க வந்தாங்க? எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துல யார் இருந்தது? யோசேப்பு இருந்தனாலே தானியம் கிடைச்சிச்சா? ஆண்டவர் இருந்தனால தானியம் கிடைச்சு. யோசேப்போடு யார் இருந்தது? ஆண்டவர் இருந்ததுனால தான் அங்க என்னது? தானியம். இப்ப சகல தேசங்களில் மக்கள் எல்லாம் எகிப்தை தேடி யோசேப்பை தேடி, சொல்லப்போனா யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனாலே அங்கே நடந்த அந்த ஆசீர்வாதத்தை 7 வருஷம் பஞ்சகாலம் முடியும் மட்டும் எல்லாருக்கும் அங்க என்ன கிடைச்சது? தானியம். இப்ப பஞ்சத்தை எதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார்? இப்ப 7 வருஷம் பஞ்சம். இந்த பஞ்சத்தினால என்ன நடந்தது? எல்லா மக்களும் எங்க வந்து சேர்ந்தார்கள்? யோசேப்பட்டியா? யோசேப்பட்டுக்கு ஆண்டவர் ரெட்டியா? யார்கிட்ட வந்து சேர்ந்தாங்க எல்லாரும்? யோசேப்பட்டியா? யோசேப்பட்டுடைய தேவன்ட்டியா? அக்க தானியத்தை கொடுத்தது யாரு? யோசேப்பு. யோசேப்பு கொடுத்தா யோசேப்பு யாரு சொல்லி கொடுத்தது? அது ஆண்டவர். சோ இப்ப எல்லாரும் யாரை தேடி வர வைத்தார் ஆண்டவர்? சகல தேசங்களின் மக்களும் உண்மையுள்ள தேவன் இருக்கிற அந்த யோசேப்பினிடத்தை தேடி வர செய்தார். இந்த பஞ்சம் எதுக்காக ஏற்பட்டது? ஆண்டவரை தேடி, தேவனை தேடி எல்லாரும் வர வேண்டும் ஒரு காரியத்துக்கு. இப்ப உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் சமாதான குறைவினால ஒரு பஞ்சம், நோய் சுகமில்லாமல் ஒரு பஞ்சம், மாதிரி உடல் கேடுனால ஒரு பஞ்சம், வயது முதுமையினால ஒரு பஞ்சம், சாப்பாடு இல்லாத ஒரு பஞ்சம், வருமானம் இல்லாத ஒரு பஞ்சம், சமாதான குறைவினால் ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் எங்கே நாம் தேடி போகணும்? ஆண்டவரை. எகிப்து தேசத்துக்கு வந்து யோசேப்பை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் இருக்கிற அந்த யோசேப்பை பார்த்த உடனே அவருக்கு இருந்த பஞ்சம் இல்லாம அவர்களுக்கு இருந்து அவர்கிட்ட பணம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் வச்சிருந்தாங்களா? எல்லாருக்கும் வீடு வாசல் இருந்ததா? எல்லாருக்கும் பிள்ளை குட்டிகள் இருந்ததா? யாரும் நோயினால வந்தாங்களா? இல்ல. ஒரே ஒரு பஞ்சம் என்னல? சாப்பாடு தானியம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பஞ்சம் இருக்கு.
இந்த பஞ்சம் ஏன் வருகிறது என்றால் யாரை நோக்கி நாம் போனோம்? தேவனையும் தேவன் வைத்திருக்கும் அடியார்களையும் நாம் நோக்கி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் செல்வதற்காக தேவனை என்ன பண்ணுவாரு? அனுமதிக்கிறார். அப்ப யோசேப்பின் காலத்தில் மக்கள் எல்லாம் தேவனை நோக்கி வருவதற்கு சகல தேசங்களில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை நோக்கி வந்தார்கள்? தேவனை நோக்கி வருவதற்கு ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினார். சொல்ல போனா இந்த கொரோனா காலம் வந்தது 2 வருஷம். எல்லாரும் என்ன பண்ணோம்? யாரை நோக்கி வந்தோம்? மனுஷங்களை நம்பி பலன் இல்லை, மருந்துகளை நம்பி பலன் இல்லை. எல்லாருக்கும் யாரை நோக்கி போனோமா? ஏன்? அது ஒரு பஞ்ச காலம். கொரோனா என்பது ஒரு பஞ்ச காலம். யாரை நோக்கி போறோம்? தேவன் இப்படிப்பட்ட பஞ்சங்களை நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட நீண்ட கால காரியம் 7 வருஷம் பஞ்சம், கொரோனா காலம் 3 வருஷம் சொல்ல போனா, முழுமையாக சொல்ல போனா, இது மாதிரி காரணம் ஏன் அனுமதிக்கிறார் என்றால் எதுக்கு? யாரை நோக்கி தேவை? நம்ம படைத்தவனை நோக்கி நாம் பார்க்கணும் என்பதற்காக. நாம் யாரை பார்த்தோம் கிடையாது? படைப்புகளை நோக்கியே சென்று கொண்டிருக்கக்கூடிய படைத்தவனை நோக்கி நாம் செல்வது கிடையாது. அதை பார்க்க வைப்பதற்காகத்தான் எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை வந்துருச்சு? கடைசியா ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை. மருந்துகள் இருக்கா, மாத்திரை இருக்கா, எல்லாம் இருக்கா. எத்தனை பேர் பணம் வச்சிருந்தாங்க, ஆஸ்பத்திரி இடம் கிடைக்கல. எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, மருந்து கிடைக்கல. எத்தனை பேர் மருந்து கிடைச்சது, கிடைச்சவங்க உயிரோடு வரல. இப்படி எல்லாம் பார்த்தோம். பஞ்ச காலம் என்பது தேவனை நோக்கி இருப்பதற்கு அது 7 வருஷம் ஆகலாம். ஒரே வருஷத்துலாம் முடிய போற காரியம் இல்லை. அடுத்த அதே யாக்கோபின் யோசேப்பின் சகோதரர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துச்சா பஞ்சம்? பஞ்சம் எல்லாம் வந்திருப்பாங்களா? இப்ப நம்முடைய உறவுகள், வேண்டாத உறவுகள், வேணுங்கிற உறவுகள், விட்டு போன உறவுகள், தொட்டு போன உறவுகள் எல்லாம் வந்து சேர்வதற்கு இந்த பஞ்சங்கள் சமாதான குறைவுன்ற பஞ்சமா இருக்கு. பஞ்சமா இந்த பஞ்சம் ஏற்படலாம். யாருக்கு யோசேப்புடைய சகோதரர் வந்திருப்பாங்களா எகிப்துக்கு? எகிப்துக்கு யோசேப்பை பார்த்திருப்பாங்களா? ஒருவேளை எகிப்திலே தங்கி இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பை பார்த்திருக்க முடியுமா? பஞ்சம் வந்ததுனால தான் பார்க்க முடியும். இது போல பஞ்சத்தை தேவன் அனுமதிக்கிறதுனாலே ஒரு நன்மை நிகழப்போறது ஆண்கள் முன்கூட்டி நமக்கு சொல்லுகிறார். அது என்ன நன்மை என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆண்டவரை தேடுவது ஒரு காரியம், உறவுகள் ஒன்று கூடுவது ஒரு காரியம். எலியாவின் காலத்தில் ஒரு பஞ்சம் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். எலியா எடுத்து பார்த்தீங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்ப இந்த பஞ்சம் எதுக்கு ஏற்பட்டுச்சாங்க? பஞ்சம் எதுக்கு ஏற்பட்டுச்சு? எலியா வானத்தை வைக்கிறத, வானத்தின் மழையோ பனியோ 3 மாதங்களும் 3 வருடங்களும் 6 மாதங்களும் பெய்யாது சொல்லி. எதற்காக எலியா அந்த வார்த்தையை சொன்னார்? எதுக்காக எலியா அந்த வார்த்தையை சொல்றாருங்க? மக்கள் யாரை நோக்கி போனார்கள்? ஆகாலை நோக்கி. உண்மையுள்ள தேவன் பக்கம் மக்கள் திருமணத்துக்காக தான் அந்த 3 வருஷத்து பஞ்சத்தை ஆண்டு. ஆனா அந்த பஞ்சத்தின் காலத்திலே யாரை மட்டும் ஆண்டவருக்கு போஷிக்கிறார்? பஞ்சத்துல போஷிக்கிறது வேதம் கொடுத்திருக்கிறவங்க எல்லாரும் மற்றவங்களும் எப்படி போஷித்தாரு தெரியல. இவர் எப்படி போஷிக்கிறாருங்க? முதல்ல காக்கா கொண்டு போச்சு. 2வது சாரி பார்த்து விதை வெட்டே சொல்லார். எனக்கு ஒரு அப்போ சொல்லிட்டு வான்னு சொன்னார். அவன் என்ன சொன்னார்? இருக்கிறது ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், இதை நானும் சாப்பிட்டு இனிமேல் நாங்கள் என்ன பண்ணோம்? சாக போறோம். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை எலியா மூலம் கேட்டு அதன்படி செய்ததனாலே பஞ்ச காலம் முழுவதும் மாப்பி செய்த தொட்டில் எண்ணெய் குறையவும் இல்லை, எண்ணெய் கலசி எண்ணெய் என்ன பண்ணல குறையவும் இல்லை. இப்ப இங்க ஒரு பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தின் முடிவில் என்ன தெரிந்து கொள்கிறான்? அங்க என்ன நடக்குது? சாரி பார்த்து விதை என்ன நடக்குது? என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? இப்போ ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வரணுமோ இல்ல, எல்லாமே நமக்கு நிறைவா இருக்கு. அற்புதம் நடக்குமா? காசு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சொந்தம் இருக்கு, எல்லாம் சமாதானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வீடு வாசல் கார் வசதி எல்லாமே இருக்கு. அற்புதம் நடக்குமா? நடக்க. எப்ப நடக்கும்? ஒரு பஞ்ச காலம் ஏற்பட்டால் தான் நடக்கும். நமக்கு அற்புதம் என்ன நமக்கு தெரியும். அப்படித்தான் இந்த சாரிபாத் விதவைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதற்கு அந்த பஞ்ச காலம் வரவில்லை என்றால் அவளுக்கு அற்புதம் நடந்ததற்கு தெரியுமா? அதே போல உங்களுக்கும் எனக்கும் பஞ்ச காலங்கள் பல வேளைகளில் நடக்கும், பல பாணிகளில் நடக்கும்.
பஞ்சம்னா சாப்பாடு மட்டும் பஞ்சம். வெயிலின் கொடுமை ஒரு பஞ்சமா இருக்கலாம், பனியின் கொடுமை ஒரு பஞ்சமா இருக்கலாம், வெள்ளம் வந்தது வெள்ளத்தின் கொடுமை ஒரு பஞ்சமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யறோம், சம்பளம் வரல, நிறுவனத்தை நடத்துறோம், லாபம் இல்லாமல் போகுது, கையிட்டு பணம் வாங்குறோம், எல்லாம் மருத்துவத்துக்கு செலவாயிடுது, நோய்கள் சுகமாறதில்லை, வியாதிகள் சுகமாறதில்லை, பிணிகள் சுகமாறதில்லை. இப்படி சமாதான குறைவு, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் ஒரே சண்டையும் சச்சரவும், யாரை பார்த்து வாங்க வீட்டுக்கு சொல்ல முடியல. இப்படி ஒரு பஞ்சங்கள் ஏற்படுகிற நிலையை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நாங்க ஜெபம் பண்ற பிரதர், நாங்க கோயிலுக்கு போற பிரதர், நாங்க ஒரு சர்ச்சுக்கு போற பிரதர், பைபிள் வாசிக்கிற பிரதர், ஜெப கூட்டத்துக்கு போற பிரதர், உபவாசம் இதை விட ஆனாலும் எங்க குடும்பத்தில் என்னால பஞ்சம் இருந்து கொண்டே. ஏன் இருந்தது? அற்புதத்தை நீங்க பார்க்க வேண்டுமானால் உங்க வீட்டுல என்ன இருக்கணும்? இருந்தால்தான் அற்புதம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அற்புதம் பத்தி என்ன பண்ணாது. அது போல நம்ம வீடுகளை தேட பதில 7 வருஷம், இப்ப பஞ்சம் எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். பஞ்சங்கள் எல்லாமே லாங் டியூரேஷன், குறைச்ச நாள்லாம் கிடையாது, லாங் டியூரேஷன் உள்ள ஒரு பஞ்சம். இந்த பஞ்சம் ஏற்பட்டது ஒரு அற்புதம் நடக்கும். 3வதாக இளையகுமாரன் ஊதாரி மைந்தன் காலத்து பஞ்சம் ஏற்பட்டது. வாசிப்போம் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு 15-14 தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட். இப்ப என்ன செய்வேன்? நிறைய சொத்து எடுத்துட்டு போனான், எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டு எல்லாம் காலேஜ். அதுக்கு யாரையும் தேடினாம ஏன் நிறைய உள்ளவனாக இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே யார்ட்டையும் போய் வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுது ஓட்டிட்டான். அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. எப்படிப்பட்ட பஞ்சம் கொடுத்திருக்கு? கொடிய பஞ்சம். எவ்வளவு நாளைக்கு இருந்து கொடுக்கப்படல, நீண்ட நாட்கள் இருந்திருக்கும். கொடிய பஞ்சம் ஏற்பட்டு என்னாச்சு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷத்துல பார்த்து 16 குறைவுபட. எப்ப நம்ம பஞ்சத்துல நம்ம என்ன பண்ணணும்? குறைபட தொடங்கும். அது சுகீனமா இருக்கட்டு, பொருளா இருக்கட்டு, சாப்பாடா இருக்கட்டு, குறைபட தொடங்கும் பொழுது அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்க ஏன்? அந்த அளவுக்கு அங்கே இந்த பஞ்சத்தை ஆண்டவர் எதுக்காக ஏற்படுத்துறாரு? யாருக்காக? மற்றவன் எவ்வளோ மனம் திரும்பினாலும் அதெல்லாம் தெரியாது. எலியா காலத்துல எத்தனை பேர் எப்படி சாப்பிட்டாங்களே தெரியல. ஆனா விதவை சாப்பிட்டது மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அற்புதம் நடந்தது. அது போல இவன் என்ன பண்ணாரு? பஞ்சம் ஏற்பட்டாலே இவன் மனதுக்குள் என்ன ஏற்பட்டது? அது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு மன மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் ஒரு பஞ்சம் வரும். ஒரு பஞ்சம் கண்டிப்பா வரும். அந்த பஞ்சத்தை பொறுத்த உடல் நோயா இருக்கலாம், இல்ல வேலை இல்லாம போகலாம், இல்ல சம்பளம் வராம இருக்கலாம், உத்தியோக உயர்வு கிடைக்காம இருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், வாகனம் வாங்க முடியாமல் இருக்கலாம், வாகனத்துக்கு டியூ கட்ட முடியாமல் இருக்கலாம். ஏதேனும் ஒரு பஞ்சம் வரும் பொழுது நாம் மனம் திரும்பி எந்த பக்கம் இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். யார் பக்கம் நாம் இருக்கிறோம்? ஏன்னா வசதியா இருக்கும் யாரை தேட மாட்டோம், நாம கடனை தேட மாட்டோம். எல்லாம் நிறைவாக இருக்கும்போது யாரை தேட மாட்டோம்? கடனை தேடும். குறைவுபட ஆரம்பிச்சது யாரை தேடும்? இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பல மக்கள் கூட்டமாக பல கோயில்களுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? குறைவுகளை நிறைவாக்குவதற்கு. ஆண்டவர் அந்த கோயிலுக்கு போனா பண்ணிட மாட்டாரா? இந்த கோயிலுக்கு போனா பண்ணிட மாட்டாரா? அந்த ஊழியக்காட்ட ஜெபனா பண்ணிட மாட்டாரா? இந்த ஊழியக்காட்ட ஜெபனா பண்ணிட மாட்டாரா? உபவாசத்தை பண்ணிட மாட்டாரு? இப்படி பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதுதான் அனுமதிக்கிறார். எதுக்காக செய்யறாரு? பஞ்சம் வந்தவுடனே அவன் மனம் மாறி யார் நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டில் பல பேருக்கு சாப்பாடு, வேலைக்காரர் முதற்கொண்டு சாப்பாடு இருக்கு, நான் போய் இனிமே வேலைக்காரனாக இருப்பேன், மகனாக இருக்க தகுதியில் என்று சொல்லி திரும்பி வருகிறான். இந்த பஞ்சம் எதுக்கு பயன்பட்டது? ஒரு மனமாற்றம். தகப்பன் வீட்டுக்கு போன டேய் என்ன நினைச்சிட்டு வந்த, என்ன சத்திரமா சாவடியாது அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு தகப்பன்? என்ன சொன்னாரு? இவன் போய் சொல்றான் அப்பாட்ட, அப்பா உமக்கு எதிராகவும் பர்வத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் உன் மகன் என்று சொல்ல தகுதி இல்லை, ஒரு கூலிக்காரனாக வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அப்பா என்ன சொன்னாரு? என்னமா சொன்னாரு? அவனை பார்த்து என்ன சொன்னான்னு கேட்கிற கேள்வி. பைபிள் கையில் வச்சிருக்கேன், பார்த்துட்டா சொல்லுங்க. அவனை பார்த்து என்ன சொன்னார்? என்னமா
அவனே அது யார் பார்த்து சொன்னாரு? அவன் சொல்றான். அத தகப்பன் அதுக்கு என்ன பதில் சொன்ன? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, யாரை பார்த்து சொல்றாரு அவரு? மகனை பார்த்து யாரும் சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொன்னார். ஒண்ணுமே இல்ல. நீங்களும் நான் அந்த இடத்தில் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? தகப்பனின் அன்பு எப்படிப்பட்டது என்று இந்த பஞ்ச காலத்தில் திரும்பி வரும்போது உணர்த்துகிறது. யாரா நீங்கள் நான் இருந்தாலும் அதே வார்த்தையை தான் சொல்லுவோம். திருப்பி வராத போன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் இருந்தாரு, கட்டி அணைத்து முத்தம். என்ன வாசம் இருந்தது அவன் மேல? நாக்கம். கட்டி அடிச்சார், முத்தமிட்டார். வேலைக்காரதான் கூப்பிட்டு இவனை காட்டி ஏன்டா அப்படி பண்ண இப்படி பண்ண கவலைப்படாத, அவனை வச்சுக்கிறேன். அதெல்லாம் சொல்ல, மோதிரத்தை கொடுங்க, செருப்பு போடுங்க, புது ட்ரெஸ்ஸை போடுங்க, இருந்து கொண்டாடுன்னு சொல்லி கொண்டாடுச்சு. இதை எது காட்டுறது? ஒரு பஞ்ச காலம் வரும்பொழுது ஒரு பக்கம் மனம் திரும்புதல், இன்னொன்னு யாரு? தகப்பனுடைய எப்படிப்பட்டதுன்னு அறியதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 3 பஞ்சங்கள் பார்த்தோம். என்ன பஞ்சங்கள்லாம் பார்த்தோம்? முதல் பஞ்சம் என்னது? யோசேப்பின் பஞ்சம். அது என்ன கற்றுக்கொண்டோம் நாம? பஞ்சத்தை அனுமதித்தினாலே எதை பார்த்தார்கள்? ஆண்டவரை தேடி மக்கள் என்ன பண்ணார்கள்? 2வது பஞ்சம் எதை இருந்தது? எலியா காலத்து பஞ்சம். எலியா காலத்து பஞ்சத்திலே விதவை வீட்டுல என்ன நடந்தது? உங்க வீட்டுல இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா 3 வருஷமா என்ன நடக்கும்? அற்புதம் கண்டிப்பா நடக்கும். அதுக்குத்தான் பஞ்சத்தை அலோவ் பண்ணார் ஆண்டவர். 3வது காரியமாக என்ன பார்த்தோம்? கொடிய பஞ்சம் ஏற்பட்ட போது ஊதாரி மைந்தன் மனம் திரும்புகிறான். அவன் மனம் திரும்புவதற்காக இந்த பஞ்சத்தை வச்சு யாரும் தெரியல. தகப்பன் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அங்கே காட்டுகிறார். 2ஐயும் சேர்த்து காட்டுகிறார். நாம் பாவ பஞ்சத்திலிருந்து விடுபட்டு வரும்போது நம்முடைய மன மாற்றம் ஏற்படும். ஒரு சில காரியங்கள் நாம் ஊதாரி மனிதனுக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்தது? அந்த காலத்து சட்டப்படி அவன் தகப்பனை விட்டு சொத்தை பிரிச்சுட்டு வாங்கிட்டு போனா அவனை கொலை செய்ய அந்த தகப்பனுக்கு உரிமை. ஊரால கூட்டி இது மாதிரி என் பையன் அப்படி பண்றான், அவனை கல்லால் இருந்து கொல்லலாம்ங்கிறது சட்டம். தகப்பனை செய்ய போவிட்ட. அப்புறம் பின்னால என்ன சொல்றாரு? இவன் மரித்தான் மீண்டும், ஏன்னா ஊரை விட்டு போயிட்டானாலே திரும்பி ஊருக்குள்ள வர முடியாது. அவனுடைய கருமாதி வச்சிருவானுங்க, முடிஞ்சு போச்சு. அதோட அதான் யூதருடைய பழக்கம். திரும்பி தகப்பன் பர்மிட் பண்ணாதான் ஊருக்குள்ள வர முடியும். அதைத்தான் என்ன சொல்றாரு? அவன் மரித்தான் மீண்டும் என்ன பண்ணா? அதைத்தான் அவர் சொல்றாரு. அமூத்த குமாரன் அவர் சொல்றார், வைத்தலார். இப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பையும் இந்த மனம் திரும்பிய மனிதனையும் ஒரு காணுவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? பஞ்சம் தேவைப்பட்டது. வைத்தலார் வைத்தலார். 4வது நாம் பார்ப்போம். அடுத்ததாக ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் இருக்கு. ஆதியாகமம் தொடக்கிறோம் 26 1 2 3 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்ப ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எங்க போக கூடாதுங்கிறாரு? எங்க போக கூடாது சொல்றாரு? எகிப்துக்கு போகிறார். எகிப்தின் பாவத்தின் அடிமைத்தனம் உள்ள ஒரு இடம், அங்க போகாதேன்னு சொல்லி சொல்றாரு. இவர் இங்கேயே தங்கி இருந்து எல்லாம் வேலை செய்யலான்னு பாக்குறாரு. போய் ஒரு கிணறு தோன்றாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? எங்க கிணறு? அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஏசை. அடுத்த ஒரு கிணறு தோன்றாரு, அதுலயே தண்ணி வருது. இது எங்க கிணறு? அதுக்கு என்ன பேரு? சித்தர். அப்புறம் திரும்பி ஒரு கிணறு தோன்றாரு. அப்ப எவனு வந்து சண்டை போடுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்காது? பேர். அந்த தண்ணி எடுத்து நீர் பாய்ச்சி விதையை விதைக்கிறாரு. எவ்வளவு வருது? 100 மடங்கு பலன். இது வல்லாமல் அபிமெலேக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணா கொடுக்கிறார். எல்லாம் சேர்ந்து கடைசி எல்லாம் சேர்ந்து வந்து நீ ரொம்ப பலத்தவனா இருக்க, எங்களை விட்டு நிலைமை வெளியே. அப்ப ஒன்றுமே பஞ்சத்தில் இருந்த அந்த ஈசாக்கை யார் ஆசீர்வதித்தது? பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலன் கொடுக்க வைத்தது யாரு? தண்ணீர் தோண்ட கிணறு தோட்டத்தோட தண்ணீரை கொடுத்தது யாரு? இந்த ரெகோபாத் இடத்தை தண்ணீரை வைத்து 100 மடங்கு பலன் ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாரு? ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் தேவனை நோக்கி கேட்கணும்.
என்ன செய்யணும் கேட்கிறப்ப எப்படி தேவனை நோக்கி பார்த்தப்ப சாப்பாடு கிடைச்சது, தேவனுடைய வார்த்தையை கேட்டப்ப அற்புதம் நடந்தது. இங்க தேவனுடைய மனம் திரும்புதல் நடந்த உடனே ஆண்டவனை ஏற்றுக்கொண்டாருங்க. இங்க என்ன நடக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. பிரைஸ். எத்தனை வருஷம் காத்திருந்தான்னு தெரியல, எத்தனை வருஷம் ஈசாக்கு காத்திருந்தான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னது எகிப்துக்கு போகாத சொன்னதுனால இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். இது போல தேவன் கொடுக்கிற ஒரு திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்படுவது தேவ சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பஞ்சத்து வழியாக என்ன வரும்? ஆசீர்வாதம். முதல்ல என்ன வந்து ஃபர்ஸ்ட் தேவனை தேடி வரக்கூடிய, இரண்டாவது என்ன வந்துச்சு? மூணாவது என்ன வந்துச்சு? மனம் மாறுது. நான்காவது என்பது ஆசீர்வாதம் கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். எலிசாவின் காலத்தில் 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 25-26 இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து, கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிடில் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆட்டி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். இப்ப என்னாச்சு? ஏன் இதெல்லாம் பண்றாங்க அவங்க? ஏன் பிள்ளைய வேக வச்சு சாப்பிடுறாங்க? எதுக்காக? ஒரு கழுதை தெரிய என்ன விலை வைக்கிறதுல கொடுத்துருக்கும். கொடுத்துருக்கா? ஒரு கழுதை தெரிய ஒரு சிட்டுக்குருவி என்ன விலைக்கு வைக்கிறது சொல்லிருக்கு. எப்படி இருந்த ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு. எலிசாவின் காலத்து அவர் சொல்ற, ராஜா சொல்றாரு, எலிசா எங்க இருக்கவனு கூப்பிடு, என்ன வசனம் சொல்றான்னு தெரியும், இல்லைன்னா அவனை வெட்டி போட்டுருவோம். இந்த பஞ்சம் எப்படி இருக்கிறது தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் எடுத்து பாத்தீங்க 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டோட வார்த்தை இங்க நடக்குது. ஏன் இவ்வளவு பெரிய பஞ்சத்தில் ஏற்படுத்தி தேவன் எப்படிப்பட்ட பெரிய வல்லமை என்பதை காண்பிக்க ஆண்டவரங்க ஒரு சவால் வைக்க தூதரை அனுப்பி ஒரு குழப்பத்தை ஒன்று பண்றாரு. என்ன குழப்பம்? யாரும் செத்து போயிட்டாங்க. இது யாருக்கு தெரியாது. அப்ப என்ன நடந்தது? இவ்வளவு குஷ்டரோகிகள் 2 பேரும் ஊருக்குள்ளதான் ஒன்றும் கிடைக்கல. அங்க எதிரியின் ராணுவத்துக்கு போவோம், சாப்பிட்டு ஏதாவது மீதியை வெளியே போடுவானுங்க. அதை தின்று நான் உயிர் வாழ போனா அங்க ஒருத்தனையும் காணும், எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இருக்கிற சாப்பாட்டுக்குள்ள பொள்ளிகளாட்டு ஒழிச்சு கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு திருப்பி ஒரு முறை போறாங்க. போய் என்ன பண்ண பார்த்துட்டு, நம்ம இதுக்கு மேல சொல்லாம இருந்தா நல்லா இருக்குன்னு ராஜாட்ட போய் சொல்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. ராஜா அதை கேட்டு எதிரி நம்ம ஏதோ சூழ்ச்சி வச்சிருக்காங்க ஆள் அனுப்புறான். பார்த்துட்டு சொன்னது உண்மையா அனுப்புறது ஒரு குதிரை கூட அவன்கிட்ட இல்லை. அந்த நிலையில ராத்திரி எல்லாரும் போய் அதை கொள்ளையிடுறாங்க. கொள்ளையிட்ட பொருளை உணர்ந்து அடுத்த நாள் காலையில இதுல அரங்கத்துக்கு முன்னாடி வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? 1 கிலோ வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 கிலோ வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் இருக்கு. அதுக்காக கூட ராஜாவோட பிரதானி என்ன சொன்னா, கர்த்தர் வானத்தை திறந்தால் கூட இது மாதிரி கொடுக்கவே. அப்ப சொன்னாரு, நீ இதை காண்பாய், ஆனா என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டாய். அடுத்த நாள் காலையில் ஏதாவது விற்கிறாங்க, கூட்ட நெரிசல இவனை போட்டு மிதிச்சு என்ன பண்ணுறாங்க, கொண்டுதான் இதை பார்த்துடுறான். ஆனா என்ன பண்ணல, சாப்பிடுறது. அது போல தேவன் கொடுக்கிற தேவனை அதை கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அனுபவிப்பதற்கு ஏன் வாய்ப்பு இல்லாம போச்சு? அவிசுவாசம். ஆண்டவர் ஆசிரியப்பார் ஒரு வார்த்தை ஒரு தீர்க்கத்தின் வழியாக வருது. அது எல்லாரும் மக்கள் எல்லாம் இவருக்கு வராங்க. ஆனா இவனால் என்ன ஏற்றுக்கொள்ள தேவன் எப்படிலாம் அற்புதம் செய்ய வல்லவராக. ஏன்னா அந்த பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு பிள்ளைய வச்சு ஆக்கி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சத்திலிருந்து மீட்பதற்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை எதிரிகளை வர வைத்து, அவங்க சாப்பாட்டு பொருளெல்லாம் கொண்டு வர வைத்து, அவங்க உடைமைகள்லாம் கொண்டு வர வைத்து, எல்லாத்தையும் நிறைவேற்றி அவங்களுக்கு ஒரு சண்டை மூட்டி எல்லாரையும் சாகடிச்சு இந்த மக்களை போஷிப்பதற்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, செய்கிறார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நெருக்கடிகள், பயங்கரமான நெருக்கடி. சமாரியாவிலே கழுதையின் தலை என்ன விளைவித்துச்சு, குருவியின் தலை என்ன விளைவித்துச்சு, அந்த மாதிரி விலைவாசிகள் கடுமையான நெருக்கடி, எல்லா பக்கமும் ஒரு நெருக்கடியை கொண்டாந்து கொடுத்து டக்கு நிறுவனம் ஒரே நாள்
Praise the Lord. இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் எப்படா ஆண்டு வார்த்தைனும் கேட்க யார் கேட்கல? ராஜாவோட பிஏ என்ன பண்ணல? அதை கேட்கல. வானத்திலிருந்து படித்தால் கூட இப்படி நடக்க அப்படிப்பட்ட பஞ்சம். உலகத்தின் காரியங்கள் நாம் சிந்திக்காமல் தேவன் செய்யக்கூடிய காரியத்தை சிந்திக்கும் பொழுது இந்த பஞ்சங்களிலிருந்து நமக்கு விடுதலை கண்டிப்பா ஆண்டவர்களால் கொடுக்கும். இப்பெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பஞ்சங்களை எல்லாம் பார்க்கணும். இப்ப ஆசீர்வாதிக்காம தேவன் சொன்னதை கேட்காம போன பஞ்சங்களை எல்லாம் அடுத்து நாம் பார்ப்போம். ஆபிரகாமை பார்ப்போம். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். தொடக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்ப யாரை கேட்டு ஆபிரகாம் அங்க போனாரு? ஆதியிலிருந்து ஆபிரகாம் யாராவது சொல்ல கேட்டுருப்பார். முதல்ல அவங்க அப்பா தோராக சொல்ல கேட்டு வந்து கானானில தங்கிட்டார். எங்க வரல? கானான் தேசத்துக்கு வரல. உன் தந்தை வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு வரல. தேசத்தை விட்டு வந்தார். யாரை விட்டு வரல? தகப்பனை விட்டு வரல, இனத்தாரை விட்டு வரல. தகப்பன் இறந்து போனவர் திருப்பி வரார். வரப்ப யாரை கூட்டி கொண்டு வராரு? லோத்து. இப்ப யாரு எகிப்து நல்லா இருக்குன்னு சொன்னது? லோத்து என்ன சொல்றாரு? சோதம் குமரை பார்த்து எகிப்தை போல் செழிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சோதம் குமருக்கு போறாரு லோத்து. யார் இந்த எகிப்துக்கு போது ஆலோசனை கொடுத்தது? லோத்து. எகிப்துக்கு ஆண்டவர் எந்த இடத்தை கொடுத்தாரு? கானான் தேசத்தை தான் கொடுத்தாரு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும்ல? கேட்டாரா? கேட்டதுனால கேட்காத என்ன பிரச்சனை? அங்க போனார். அவர் மனைவி இழுத்துட்டு போயிட்டாங்க அரண்மனைக்கு. பாரோ 60 வயசுல அழகா இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் பாரோட திருமணம் செய்தவங்களுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவரையும் விடுவி. அவர் என்ன பண்ணாரு? பாரோட கழுதைகளையும் கோவேரி கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் ஆட்டு கடாக்களையும் ஆட்டு மந்தையும் யாருக்கு பரிசா கொடுக்கிறாரு? யாருக்கு பதிலாக கொடுக்கிறாரு? சாராளுக்கு பதிலாக கொடுக்கிறார். ஆண்டவர் இடர்பட்டு சாராளை மீட்டு கொண்டாந்துறாரு. இப்ப ஆபிரகாம் திருப்பி கொடுத்துக்கணும்ல? சாராளுக்கு பதிலாக எல்லாம் கொடுத்தாங்க. திருப்பி கொடுத்துக்கணும்ல? கொடுத்தாரா? நாமும் இன்னைக்கு பிடித்தான். இதான் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். பணம் வந்துட்டா போதும், எப்படி வரணும்னு தெரியும். சொத்து வந்துட்டா போதும், எப்படி வந்தாலும் தெரியும். துணிமணிகள் வந்தா போதும், எப்படி வந்தாலும் போதும். நகைகள் வந்தா தெரியும், எப்படி வந்தாலும் போதும். இப்படி நினைப்பிருக்க பிசாசு அப்படிதான் உள்ள. அவன் ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சான். யார் இருந்தாலும் சொல்லுங்க சிஸ்டர். எப்படி தந்திரமா பிசாசு செயல்பட்டா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு இதுல என்னவோ இருக்குன்னு, அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நம்மால் ஒரு ஆளுக்கு இருக்கட்டுன்னு சாராட்டமா பவ்யமா நல்லா வேலை செய்ய பொண்ணா சுறுசுறுப்பாக சொன்னா பார்த்து சாராளுக்கும் பிடிச்சிருச்சு, ஆபிரகாமுக்கு பிடிச்சிருச்சு. உடனே சாரா என்ன பண்ணா, இவனை மனைவியாக நீ ஏற்றுக்கொண்டு பிள்ளையை பெற்றுக் கொடுனா. அதுக்கப்புறம் வம்பு வினையெல்லாம் அவங்களுக்கு ஏன் ஆரம்பித்தது? இது எதனால ஆரம்பிச்சது? ஆண்டவரிடத்தை கேட்காத காரியம். ஆண்டவர் லோத்தை விட்டுட்டு போன்னு சொன்னாரு, இவர் கூட்டிகிட்டே வந்தார். அதனாலதான் பிள்ளை பிறகுது. லோத்தை எல்லாம் விரட்டி விட்ட பிறகுதான் என்ன பண்ணுச்சு? பிள்ளைய அவருக்கு பிறகு. அதுக்கு பிள்ளை என்ன பண்ணல? பிறக்கல. இப்ப ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் பஞ்ச காலத்தில் தன் சொந்த விருப்பப்படி நடந்தனாலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் 25 வருஷம் ஆச்சு ஆசீர்வாதத்தை பெறுவது. ஏன்னா உள்ள யாரும் வந்துட்டா ஆகாரம். அப்ப அவர் சொன்ன அதே பொய்யை திருப்பி யாருக்கு சொல்றாரு? அவரு அபிமெலேக்கிட்டே அதே பொய் என்ன பண்ணாரு? யாரு? இவளின் சகோதரி அப்படிங்கிறார். அதை பார்த்து அவர் பையன் யாரு? ஈசாக்கு என்ன பண்ணாரு? அவரு அதே சொன்னார். இப்ப ஆபிரகாம் பஞ்ச நேரத்தில் யாரை தேடவில்லை? தேடிதான் என்ன கிடைச்சிருக்கும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருந்தா, ஆண்டுடைய தேடி இருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? லோத்து கூட இல்லை என்று யாரை தேடி பாரு? ஆண்டு நான் என்ன செய்து கேட்டு. லோத்து இருந்தனால அவரை கேட்கவில்லை. போல நம்மிடையே பல லோத்துக்கள் இருக்கலாம். இந்த லோத்து உங்க கணவராக கூட இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆலோசனை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும். இப்ப பஞ்சத்திலிருந்து இவர் விடுதலை பெறுவதற்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு. அடுத்ததாக இன்னொரு சொன்னாங்க, ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே எந்த தேசம்? பெத்லகேமில் இருக்காங்க. அவன் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன்,
மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தார் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே போதும், அங்கே இருந்து பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்பத்தின் வீடு. ஆண்டவர் இவர்களை பெத்லகேம்ல வச்சிருக்காரு. இவர்கள் எங்க இருந்திருக்கணும்? பெத்லகேம்ல இருந்திருக்கணும். பெத்லகேம் மற்றவன்லாம் பெத்லகேம்ல இருந்தால இவனுக்கு மட்டும் என்ன போக தேவை? இவர் எலிமெலேக்கு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய பணக்காரர். சாதாரண பணக்காரர் கிடையாது, ஒரு பெரிய பணக்காரர். அப்படி தேவைப்பட்டால் இவர் மட்டும் மோவாப் வீடு சம்பாதிச்சு திருப்பி வந்திருக்கார். அவர்கள் அப்படி செய்யவில்லை. எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு மனைவி பிள்ளைகளோடு போனார்கள். அங்கேயே அவர்கள் என்ன பண்ணார்கள்? சரி, பஞ்சம் முடிஞ்ச திருப்பி வந்திருக்கணும்ல, அங்கேயே இருந்து விட்டார். இருந்து என்ன பண்ணார்கள்? மோவாபிய பெண்களை தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார்கள்? முதல் தப்பு மோவாப் தேசத்துக்கு. யார் மோவாபியர்? லோத்தினுடைய 2 பிள்ளைகள் தகப்பன் வழியாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை வம்சம். ஒன்று மோவாபு, இன்னொன்று அம்மோன் புத்திரர். இது ரெண்டுமே ஆண்டவருக்கு அருவருக்கு சந்தி. அங்க போலாமா? பஞ்சம் ஏற்பட்டால் இவர்கள் போலாமா? மேல போயிருக்கப்படும். அங்க போய் தங்கியிருந்து அவர்கள் திருமணம். யாரை திருமணம் செய்கிறார்கள்? பெண்கள். யாரு பெண்கள்? சாதாரண பெண்கள் இல்லை. ஓர்பாலும் யாரு? ரூத்தும் அந்த மோவாப் நாட்டு அரசனுடைய இளவரசிகள். சாதாரண ஆள் கிடையாது. தம்பி அக்கால கல்யாணம் பண்றான், அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்றான். பணக்காரர்கள். சாதாரண ஆள் கிடையாது. எலிமெலேக்கு ஏதோ பொழப்புக்கு போனவெல்லாம் கிடையாது, பெரிய பணக்காரன் அவன். ஒரு நாட்டு ராஜாவுடைய மகளையே திருமணம், வெளி தேசத்துக்கு வந்த திருமணம் பண்ணா எவ்வளவு பெரிய பணக்காரனோ ஒரு இளவரசியை திருமணம் பண்ண முடியும். இளவரசியை வீட்டில் சம்மதம் முடியும். அவ்வளவு பெரிய பணக்காரன். அது பண்ண. அப்ப என்னாச்சு? எலிமெலேக்கு செத்து போனான். அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் செத்து போனாங்க. எல்லாரும் வீட்டுல எல்லாரும் என்ன பண்ண? விதவை போலும். இதனால நடந்துச்சு. இதனால நடந்துச்சு சார். பட்ஜெட்ல நடந்துச்சா? ஏன் பெத்லகேம்ல இருந்த அத்தனை பேர் சாப்பிட்டு தான் இருந்தாங்க, ஒரு இடத்துல இருந்தாங்க. திரும்பி வரா, என்ன சொல்றா? நகோமி வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அவ என்ன சொல்றா? நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழைங்கன்னா கர்த்தர் எனக்கு. யாரு காரணம் இதுக்கு? இப்ப யாரு காரணம்? இது போல நம்முடைய வாழ்க்கை ஆபிரகாம் போல இந்த பிரச்சனை எல்லாம் வருவதற்கு காரணமாயிருந்தது யாரு? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்காது. இந்த ரூத் புத்தகத்திலே யார் இவ நகோமி பட்ட வேதனை இருக்கிற காரணம், ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ஆணை இல்லாம இது மாதிரி போறது மிக 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 பெரிய ஒரு துயரம். காரணம் என்ன? தான் செய்த தவறான ஒரு சில முடிவுகள், தான் செய்த தவறான ஒரு சில காரியங்கள், தேவனிடத்தில் விசாரிக்காமல் இருந்த ஒரு சில காரியம். இன்னைக்கு நாமும் நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட தவறுகளை ஒரு சிலத்தை செய்துவிடு. செஞ்சுட்டு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வர்றப்ப ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, ஏன் இதை அனுமதிக்கிறாரு, ஏன் இதை செஞ்சாரு 1000 கேள்விகளை கேட்கும். கேள்வி கேட்கிறோம், எதிர்த்தாப்புல உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. எதனால இது நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா தெரியணும். ஆபிரகாமுக்கு இந்த பிரச்சனை காரணமே ஆண்டு கேட்காம ஆண்டவர் போக சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு செய்திருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு மீட்டு கொடுத்தார். சாராளை அரண்மனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தார். கொடுத்ததை திருப்பி கொடுத்திருந்தாலே பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆயிடும். இப்படித்தான் நாம் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் 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 நினைச்சிட்டு அது பொண்ணோ பொருளோ எல்லாம் கிடைச்சா அதை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அது காலம் கடந்தவில்லை. அதை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல. யார் கொடுத்த ஆசீர்வாதம்? பிசாசு கொடுத்த ஆசீர்வாதம். இவர்கள் அங்க போய் சுகமா இருக்கும், என் ராஜா வீட்டுல பொண்ணு எடுத்துட்டோம், நாங்க ராஜா வீட்டு சம்மதியாக ரொம்ப பெருமையாக இருந்தார்கள். என்னாச்சு கடைசியா? ரூத்துக்கு 2 மாமியார். யாரு முதல் மாமியார்? நாங்க 2 மாமியார். யாரு? என்னது யாருமே சொல்ல மாட்டேங்க. யாரு 2வது மாமியார்? ரூத்தோட 2வது கணவர் யாரு? போவஸ். அம்மா பேரு என்ன? ராகாப் எரிகோ நகரத்து பெண். அவள் ஒரு வேசியாக இருந்தவள். அவள் எங்க வந்து இடம் பண்ணிட்டா? மத்திய முதல் ஒரு பேர் இருக்கு, விசுவாசிகள் பட்டியல ஒரு பேர் இருக்கு. ஆனா பெத்லகேமில் பிறந்த நகோமியின் பேர் எங்க இருக்கா? புதிய ஏற்பாட்டில் இருக்கா? ஏன்? ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக வர முடியும். அவர் சொல்றார், 2 பேரும் வேவு பார்க்க போறாங்க. நீங்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுதே எங்க தேசத்துக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டாங்க. ஏன்?
இப்படிப்பட்ட சங்கடலை கடந்த நாட்டை கேள்விப்பட்டதிலேயே இப்படிப்பட்ட தெய்வத்தை கூட வராங்க. நம்மளை என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு உட்காந்துருந்தோம். 40 வருஷமா பயந்துட்டு உட்காந்துருந்தோம். இப்பதான் நீங்க வந்திருக்கேன்னு உண்மையுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கும் பஞ்சங்கள் நிறைய இருக்கு. இந்த பஞ்சத்துக்கு காரணம் யாரு? 7 பேரை பார்த்துட்டோம், 6 பேரை 7 பேரை பார்த்துட்டோம். பல பேர் ஆண்டவரை நாடி சென்றார்கள், நல்ல காரியத்தை தேடிக்கொண்டார்கள். 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு காமிச்சிருக்க. நிறைய பேர் இருக்காங்க பஞ்சத்தில் ஆண்டவரை தேடாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இப்படி பஞ்சத்தை காலத்தில் தேவனை தேடாமல் ஆபிரகாம் போலவும், ஆபிரகாம் அப்புறம் மனம் மாறி வந்துட்டார். அதனால சொல்ல இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனால கடைசியில் ஈசாக்கை பயிரிட பிறப்ப தன் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் என்ன பண்ணாரு, இங்கே செய்து காட்டார். நமக்கு ஒரு காலம் வரப்ப செய்து காட்ட முடியவில்லை என்றால் என்ன செய்வோம்? முடிஞ்சது அவர் செஞ்சார், முடியவில்லை என்றால் நாம் தோற்று போயிடும். அதனால் நாளுமாக ஆண்டவர் நமக்கு முதலில் யாரை காண்பித்தார்? யோசேப்பை தேவனை தேடுபவர்களை காண்பித்தார். 2வது பஞ்சம், 2வது பஞ்சம் அற்புதம் செய்வதற்காக காண்பி. 3வது பஞ்சம் மனம் திரும்புவதற்குள்ள ஒரு பஞ்சம். 4வது பஞ்சம் ஆசீர்வதிக்கும். 5வது பஞ்சம் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது ஆபிரகாமை காண்பித்தார், எப்படி பிசாசை உள்ள நுழைய அவர் விட்டுட்டார். அடுத்ததாக ரூத்தின் குடும்பத்தை யாரு, நகோமியை காண்பித்தார், எப்படி ஆசிரிக்கப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி போயிடுச்சு என்பதை காண்பித்தார். கடைசியாக இந்த குடும்பத்தின் பேரே எலிமெலக்கின் பேரோ நகோமியின் பேரும் வேதத்தில் இடம்பெறாமல் வேற போவாசின் பேரும் ரூத்தின் பேரும் ரூத் மோபாவின் பேர் அவர் பேர் இடம்பெற்றிருக்கு. எரிகோ நகரத்து பெண், அவருடைய பையன் போவாஸ், இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. யார் பேர் இடம்பெறல? இந்த தேசத்தினுடைய பெண்கள் பேர் இடம்பெறும். அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவராக இருக்கிறது நாம் இந்த வேதத்தில் இடம்பெறாமல் போய்விடும். மனவாட்டியின் சபையிலே நாம் இடம்பெறாமல் போயிடக்கூடாது. அந்த உணர்வோடு நம் வீடுகளில் பஞ்சம் இருக்கிறது. நோய் சுகம் என்ற பஞ்சம் இருக்கிறது, பணம் என்ற பஞ்சம் இருக்கலாம், சுகம் என்ற பஞ்சம் இருக்கலாம், அல்லது பெருகினம் என்ற பஞ்சம் இருக்கலாம், சமாதான குறைவு என்ற பஞ்சம் இருக்கலாம், வேலை இல்லாத ஒரு பஞ்சம் இருக்கலாம், வருமானம் இல்லாத ஒரு பஞ்சம் இருக்கலாம், கடன் என்ற ஒரு பஞ்சம் இருக்கலாம். எந்த பஞ்சம் இருந்தாலும் யாரை நோக்கி பார்க்கணும்? ஒன்று அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் அலோ பண்ணியிருக்கிறார், மனம் மாறுவதற்கு அலோ பண்ணியிருக்கிறார், அல்லது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக செய்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருப்பதற்காகவும் செய்திருக்கிறார். அல்லது ஆண்டவர் முதல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவரை தேடுவதற்காக இதை அலோ பண்ணியிருக்கிறார். அதை மனதில் வைத்து இந்த 5 காரியங்களுடைய எப்படி ஒரு நிறைவை கொடுத்ததோ அப்படி ஒரு நிறைவை தேவன் கொடுக்கணுமா? எப்பொழுது சகோதரி மூலமாக நாம் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேசத்தில் ஏற்படுகிற பஞ்சங்களை பற்றி எங்களை வெளிப்படுத்தி காட்டினீரே. வேதாகமத்தில் எந்தெந்த இடத்தெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நடந்த காரியங்கள் என்ன என்று எங்கள் வெளிப்படுத்தி காட்டினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். இன்றும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பஞ்சங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம்ப்பா. ஆனால் எப்படி நாங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்கு இது ஆலோசனை தகப்பனாக இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நன்றி ஏசப்பா. நாங்கள் யோசேப்பின் காலத்தில் 7 ஆண்டுகள் பஞ்சம் இருந்தது. மக்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை தேடினார்களே. யோசேப்போடு கர்த்தரின் ஆவி இருந்ததை அந்த மக்கள் உணர்ந்தார்களே. இன்றைக்கு எங்களுடைய காலத்திலும் எங்களுடைய வீட்டிலும் பஞ்சம் இருக்கும்போது ஆண்டவரை தேட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. நம்ம வீட்டு நாங்கள் எந்த விதத்திலும் பிரிந்து போக கூடாதப்பா. எலியாவின் காலத்தில் பஞ்சம் இருந்த போது அந்த இறைவாக்கியருடைய வார்த்தையை கேட்டதால் அந்த விதவை வீட்டில் அப்பத்துக்கும் குறைவில்லை, அந்த எண்ணெய்க்கும் குறைவில்லையே. அப்படி ஒரு அற்புதத்தை அந்த இடத்தில் செய்தீரே. அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. எந்த இடத்துல எங்கள் சுய முடிவோ மற்ற காரியங்களுக்கு நாங்கள் தலையிடக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து ஒரு கிண்ணம் மாவும் கொஞ்சம் எண்ணம் தான் இருக்குது, சாப்பிட்டு சாக போறேன்னு என்று சொன்னார். ஆனால் முதலில் எனக்கு தாய் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித அவள் கொடுத்ததால் அவள் வீட்டில் அற்புதங்கள் நடந்ததே. இன்னைக்கு நாங்களும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித நடக்கும்போது எங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பஞ்சமாக இருந்தாலும் அதை நீ அற்புதமாக மாற்ற உம்மால் கூடுமாப்பா. அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். ஊதாரி மன்னன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான், கொடிய பஞ்சத்துக்குள் மாட்டினான். ஆனால் மனம் மாற்றம் பெற்று புத்தி தெளிந்து மனம் மாற்றத்தோடு அப்பாவிடம் வந்து பாவமளிப்பு அறிக்கை செய்தானே. அதனால் தகப்பன் அன்பை ருசித்தான். இந்த பஞ்சமானது அவனுடைய மன மாற்றத்திற்காக தேவன் அனுமதித்தாரே. இன்றைக்கு எங்களுக்கும் அப்படிப்பட்ட பஞ்சங்கள் இருந்தால் நாங்கள் எங்கள் மனதை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும். அவர் இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். அந்த மூதாரி மைந்தன் தகப்பன் எதுவுமே பேசலையே.
ஓடி வந்து கட்டி அணைச்சவரை முத்தமிட்டாரே. இன்றைக்கு நாம என் மகன் மரித்தால் மீண்டும் உயிர்த்தான், காணாமல் போய் நான் திரும்பி வந்துட்டான் என்று சொல்லி விருந்தே கொண்டாடுகிறார். இன்றைக்கு நம்மையும் அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறார். வருவாயா என் மகனே, என் மகளே, என்னை நோக்கி வருவாயா என்று கேட்கிறாரே. நாம் அது என்ன காரியத்தை நாம் செய்கிறோம்? உதாரித்த நிரப்பல அளித்தவரை இருந்தால் அந்த பஞ்சம் நமக்கு வருமே. அது இல்லாதபடி எப்போதும் அப்பாவோடு இருக்கக்கூடிய அந்த வல்லமை கேட்க மாட்டோம். அந்த அப்பாவோடு இருந்தால் எதுவுமே குறை இருக்காதே. அவர் நம்மை வளர்க்கிற பிடித்து தாங்குகிறவராக இருப்பாரே. வளர்க்கரம் என்னோடுதான், எப்போதும் உம்மோடுதான், வளர்க்கரம் என்னோடுதான், என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா, 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 ஏசையா. நாங்கள் எப்போதும் உம்மோடு அந்த தகப்பனிடம் அந்த மகன் திரும்பி வந்து இருந்தது போல நாங்கள் உம்மோடு இருப்பதற்காக சில பஞ்சங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பீர். அதை நாங்கள் அறிந்து அவருடைய ஒப்பு கொடுத்து தகப்பனோடு இன்னும் நெருக்கமான உறவுக்குள் வர எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, திடப்படுத்துங்கப்பா. எந்த நாங்கள் சோர்ந்து விடக்கூடாதே. எலிசாவின் காலத்தில் வந்த பஞ்சத்திலும் அந்த பிரதானி மட்டும் அவிசுவாசமாக இருந்தார். அதனால் அவன் மடிந்து போனார். மற்ற மக்கள் விசுவாசித்தார்கள். இந்த பஞ்ச காலத்தில் நாங்கள் எவ்விதமான அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எத்தனை பேர் நாம் எதிர்மறையாக பேசுகிறோம்? ஏன் இது ஆண்டவர் அனுமதிச்சார்? ஏன் கொடுத்தார்? ஆண்டவரை கேட்கிறோமே அல்ல. எல்லாவற்றிலும் ஒரு திட்டம் இருக்கும். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமானதையே செய்யும்படி உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது. தேவனை தேடாமல் லோத்து சன்னத்தை கேட்டு செய்தானே. இன்றைக்கு நாங்கள் மற்ற மனிதர்கள் சொல்லும் ஆலோசனை இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைத்து கேட்டு முடிவு கெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வந்தது. தேவனை கேட்டான். அது அற்புதமாக விதைக்கும் போது 100 மடங்கு பலன் கிடைத்ததே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பஞ்சங்களின் நிமித்தமாக நாங்கள் எந்த விதத்தில் விலகி செல்லாதபடி உம்மோடு இருக்க உதவி செய்வோம்ப்பா. எவ்வளவு வசதியான குடும்பத்தில் இருந்த எளிமையில நகோமியும் பஞ்சம் வந்த உடனே இருந்த அப்பத்தின் வீடாக இந்த பெத்லகேமை விட்டு வெளியே சென்றதால் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள். கணவன் இறந்தார், பிள்ளைகளை திருமணம் பண்ணின பிறகு 2 மருமகமான விதவை. எவ்வளவு காரியங்கள், கொடுமையான காரியங்கள். ஆண்டுடைய அப்பத்தின் வீடை விட்டு விட்டு நாம் வெளியே செல்லக்கூடாதே. அந்த கரங்கள் பிள்ளைகளை தாழ்த்துறமை இத்தனை பஞ்சங்களை காட்டி நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு பிரியப்படாதே. மோடி இருக்கணுமே. அதற்காக இந்த காலங்களில் இந்த ஏற்படுகிற பஞ்சங்களை குறித்து எங்களை திடப்படுத்தினதே அதற்காக மக்கள் நன்றியப்பா. எங்கள் வீடுகளில் உள்ள பஞ்சங்களுக்காக நோக்கி இருக்கிறமையா? அப்படியே நம் வீடுகளில் என்ன பஞ்சம் இருக்குப்பா? நோய் என்ற பஞ்சமா? ஒரு அற்புதம் நடக்கணுமே, அதிசயம் நடக்கணுமே. அவரால் கூடும் கூடாதது ஒன்றுமில்லையே. அம்மாள் கூடும், எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கிறோமே. அந்த நோய் என்ற பஞ்சத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? நோய் இல்லாத சுகவாழ்வு எனக்கு தருபவர் அவர் மட்டும்தான். ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று கொடுக்கப்பட்டுள்ளதே. அப்படி ஒப்பு கொடுப்போமா? இந்த நோய் என்ற பஞ்சம் எனக்கு வேண்டாம்ப்பா, சுக வாழ்வு தர வேண்டுமே. நாம் பாடினோமே, வியாதி என்றால் என்னவென்று தெரியாது மக்கள், சுகம் என்றால் என்னவென்று தெரியாது எனக்கு, வியாதி என்றால் என்னவென்று தெரியாது உமக்கு, சுகம் என்றால் என்னவென்று தெரியாது எனக்கு. உம் சுகத்தை கொடுத்து என் வியாதியை எடுத்தீர், உம் சுகத்தை கொடுத்து என் வியாதியை எடுத்தீர்.
பரிகாரியாய் பலியானிரே சிலுவை மீதிலே, பரிகாரியாய் பலியானிரே சிலுவை மீதிலே. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க உம்மால் குடும்பமாட்டவரே, அற்புதம் செய்பவர் நீர்தானே, அதிசயம் செய்பவர் நீர்தானே. குடும்பமாட்டவரே, அப்படி நம்ம இந்த வியாதிகளை ஒப்பு கொடுப்போமா? வியாதிப்பட்ட நபர்கள் நமக்கு தெரிந்தவர்களை ஒப்பு கொடுப்போம். ஒரு அற்புதம் நடக்கணுமே, எங்கள் கண்கள் காண வேண்டுமானவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. வந்திருக்கிற எத்தனையோ பேர்கள் எங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வியாதி இருக்கிறதாக, அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகப்பான்புக்குள் அழைத்து செல்ல உம்மால் மட்டுமே குணமானவர். மருத்துவர்கள் இருக்கலாம், மருந்துகள் இருக்கலாம், ஆனால் என் தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நமக்கு யார் யார் வியாதியில படுத்துக்காங்க நினைச்சு பார்த்து செவிப்போம். குறிப்பா எவ்வளவுக்கு செவிக்க முடியுமே, அற்புதம் செய்ய தேவனால் கூட. அப்பா அந்த எவ்வளின் சகோதரியை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, எழுந்து சாட்சியாக தட்டு நிக்கிறோம்ப்பா. நாங்க விசுவசிக்கிற மாட்டவரே, விசுவாசிக்கிற மாட்டவரே. நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இது அவ்வாறு செய்கிறதுக்காக மக்கள் நன்றி சொல்லுங்க. நன்றி சப்பா. அந்த பஞ்ச காலத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கணுமே, அப்பொழுது எல்லாம் மாறுமே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும். அந்த நில மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருமாப்பா. மற்ற மனிதர்கள் ஆலோசனை சொன்னாலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி எப்போதும் உம்மோடு தான் நாங்கள் இருக்கணும்ப்பா. இந்த பஞ்சங்கள் எத்தனையோ பஞ்சங்கள் இருந்தது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் தான் இருக்கும். இந்த பஞ்சங்களிலிருந்து நாங்கள் மாறி செழிப்பான வாழ்க்கைக்குள் கடந்து வர எங்களை அழைத்து வர உம்மால் கூடுமாட்டவரே, கூடுமாட்டவரே. செழிப்பென்றால் என்னவென்று தெரியாது எனக்கு, வறுமை என்றால் என்னவென்று தெரியாது உமக்கு. செழிப்பென்றால் என்னவென்று தெரியாது எனக்கு, வறுமை என்றால் என்னவென்று தெரியாது உமக்கு. உம் செழிப்பை கொடுத்து என் வறுமையை எடுத்தீர், உம் செழிப்பை கொடுத்து என் வறுமையை எடுத்தீர். பரிகாரியாய் பலியானிரே சிலுவை மீதிலே, பரிகாரியாய் பலியானிரே சிலுவை மீதிலே. அந்த வறுமையை எடுத்து செழிப்பாக உம்மால் கூடுமே. எலியாவின் வார்த்தை, இறைவாக்கினர் வார்த்தை என்று கீழ்ப்படிந்ததால் அந்த வீட்டில் இந்த வறுமை மாறியதே, செழிப்பு உண்டாயிற்றே. எங்கள் வீட்டில் எங்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ யார் நமக்கு தெரிந்தவர்களோ அந்த வீட்டுல வறுமை ஆண்டவன் ஒப்பு கொடுப்போம். அவர் என்ன சொல்றார் அதன்படி செய்யும் போது அந்த வறுமையை செழிப்பாக மாறுமே. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தகப்பனாக நீங்க இருந்து இந்த தேசத்தில் உண்டாகும் பஞ்சங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று கற்றுக்கொடுக்கிறீரப்பா. அந்த ஊதாரிமையத்தின் மனதில் மன மாற்றம் ஏற்பட்டது போல எங்களிடம் மனம் மாற்ற வேண்டும். எப்பொழுதும் அப்பாவோடு இருக்கணும் ஆண்டவரே. இவ்வளவு காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு வைத்து துதிக்கிறோம்ப்பா. இந்த பஞ்ச காலம் வந்தாலும் நாங்கள் எப்போதும் உண்மையோடு இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு இருக்கணுமே, நாங்கள் உண்மை போல் மாறணுமே. அதற்காகத்தான் நீங்கள் அழைத்திருக்கிறீர். நாங்கள் உண்மை பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஆண்டவரே. நீங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீரப்பா. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும், வறுமையோ நோயோ என்ன பஞ்சங்கள் வந்தாலும், பிறர் பேச்சை கேட்டிருந்தால் ஏற்பட்ட பஞ்சமாக எதுவாக இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு வல்லமை தாருமாண்டவரை. உம்மை நோக்கி துதிக்க எங்களுக்கு வல்லமை தாருமாண்டவரை.
பசுத்த கரங்களுக்கு எங்களை ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இன்று அவங்க கேட்ட அந்த வார்த்தைப்படி எங்கள் வாழ்க்கைகளில் எப்படிப்பட்ட பஞ்சமாக இருந்தாலும் மாற்றி போட்டு எங்களுக்கு செழிப்பான வாழ்வை, சுகமான வாழ்வை கட்டளையிடுகிற தகப்பனின் உண்டு என்பதை அறிந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிற மாட்டவரை அர்ப்பணிக்கிறோமப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, வழி நடத்துக்காண்டவை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே. இயேசுப்பா, இந்த பிரேயரை தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்க பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. நிறைய ஆத்துமாக்கள் இங்க கூடி வந்து சேர்த்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுப்பா, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் பஞ்சத்தை எல்லாத்தையும் நீங்க மாற்றி போட ஒரு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுப்பா, அந்த வார்த்தையை கேட்டு நாங்க விட்டு விடாதபடி கர்த்தாவே. இயேசுப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மை தேடி வந்து இயேசுப்பா உண்மை ஆராதித்து இயேசுப்பா உண்மை தொழுது கொண்டு அந்த தொழுது கொள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி போற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுப்பா, எங்களை அதன்படி ஆசீர்வதிக்க போறீங்க, அதுக்காக நன்றி. இயேசுப்பா, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள இயேசுப்பா 1க்கு 100ஆக 1000ஆக பலன் தர நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எல்லா பகுதியும் நீங்க ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்க திரும்பி செல்லும் வழியும் கருத்துல கொடுக்கிறேன். நீங்க தூதர்கள் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள கிருபைக்காக நன்றி ராஜா. நல்ல ஆசீர்வாதத்தை அற்புதத்தை தர போறீங்க, அதற்காக நன்றி இயேசுப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நன்றி ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏற்றுக்கிறேன் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென். மாதத்துடைய வாக்குறுதி கேலண்டருக்கு சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். மாதத்துடைய வாக்குறுதி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுவோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தின் வழியையும் வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வெளியிலேயே ஆறுகளை உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். தனிப்பட்ட வாக்குகள் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவன். கர்த்தர் முகத்தினுடைய பிரகாசத்துக்கு நம்முடைய கிருபையா இருக்க கடவன். கர்த்தர் முகத்தை பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது.